விருந்து. உறவினர் வீட்டு செய்முறைக்காக அவசரமா மண்டபத்துக்கு ஓடினேன். மண்டபத்துக்கு வெளியில் ஒரு பெரியவர் கையில் ஒரு சின்ன தூக்குவாளியோடு தயக்கத்துடன் தம்பி என்று கூப்பிட்டார். என்னங்க தாத்தான்னு கேட்டேன். அதற்கு பிறகு அவருடன் நடந்த உரையாடல். இந்த தூக்குல கொஞ்சம் சோறு வாங்கி தாயா. இதுக்கே தயங்குறீங்க, வாங்க பந்தியிலே உட்காந்து சாப்பிடலாம். இல்ல தம்பி, பந்தியில எல்லாம் உட்கார விட மாட்டாங்க, என் கூட வாங்க, யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன் சொல்லி உள்ளே கூட்டிட்டு போனான். சிலருடைய பார்வை ஒரு மாதிரியாக இருந்தாலும் எதுவும் பேசவில்லை. ஆனால் முதுகுக்கு பின்னால் சிலர் முணங்கியதை நான் கண்டு கொள்ளவில்லை. 2 பேரும் வயிறார சாப்பிட்டு வெளியில் வந்து முயெழுதி விட்டு திரும்பி பார்க்கிறேன். இப்பவும் அதே பெரியவர் கூச்சத்தோடு நின்று கொண்டு இருந்தார். இன்னும் என்ன வேணும் என்று கேட்டதுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இந்த தூக்குவாளையும் நிறைஞ்சா சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு போவேன் என்றார். இதெல்லாம் ஒரு விஷயமா, வாங்க போலாம்னு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற கடையில் தூக்கு பாத்திரம் நிறைய பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். மனுஷன் என்ன நினைச்சாரோ போலன்னு கண்ணீரை உதித்துட்டாரு. சம்பந்தமே இல்லாம என் கண்களும் லேசா கலங்கிடுச்சு. வயிறு என்னமோ எல்லாருக்கும் ஒரு ஜான்தான், ஆனால் அது நினைப்பது சிலருக்கு கடலை போல் மிக நீளமானதாக இருக்கிறது. இது போன்ற நல்ல மனங்கள் வாழட்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.